நண்பர்களுக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் பார்த்துட்ருக்கிறது கார்லிக் வைன் பிளான்ட்டு. யாருமே இப்போ இந்த பூ பூத்திருக்க சமயத்தில் யாராவது நம்ம வீட்டை க்ராஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, எந்த ஒரு பெரிய ஒரு பூக்களையே நேசிக்காத ஒரு ஆளாக இருந்தால் கூட ஒரு 10 நிமிஷம் நின்று பார்த்துட்டு அப்புறம் தான் போவாங்க. அந்த அளவுக்கு ஒரு மனசை கொள்ளை கொள்கிற மாதிரியான ஒரு பூக்கள் தான் இந்த பூக்கள். இன்றைக்கி இந்த பதிவில் இந்த செடியை நம்ம எப்படி வளர்க்கணும், எப்படிலாம் கேர் பண்ணணும் அப்படின்னு ஒரு டீட்டெயில்டான ஸ்டடி பார்த்துருவோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ முழுமையாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா லைக்ஸும் கமெண்ட்ஸும் கொடுங்க. இந்த பூக்கள் வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு 2 இல்லாட்டினா 3 தடவை தான் பூக்கள் பூக்கும். ஸ்ப்ரிங்கில் ஃபெப்ரவரி போல் லைட்டாக பூக்கள் பூக்கும். சும்மா ஒரு 4-5 பூக்கள் தெரியும். அங்கங்கே கொஞ்சம் மொட்டுக்கள் இருக்கும். பெருசாக இந்த மாதிரியாக பூக்கள் பூக்காது. மழை நாட்களில் நல்ல மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு, மழை சீசனு, நல்ல தூத்தல் தூரி ஒரு 10 நாள் மழை வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் தான் அதில் மொட்டுக்கள் வைக்க ஆரம்பிக்கும். ஒரு மொட்டுக்கள் வச்சு ஒரு 10 நாளைக்குள்ளேயே அதோட பூக்கள் பூத்து முடிச்சிடும். அப்படியே பேட்சாக வரும். ஒரு 100 மொட்டு, ஒரு 200 மொட்டு இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு 75 பூக்கள் பூக்கும். அடுத்த நாள் நல்லா டார்க் வைலட்டாக இருக்கும் ஃபர்ஸ்ட் டே. அது செகண்ட் டே திரும்ப ஒரு 75 பூக்கள் பூக்கும். அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு நாள் பூத்த பூக்கள் லைட் கலர் ஆயிரும். செகண்ட் டே வந்து அது 2வது நாள் பூக்கிற முதல் பூக்கள் நல்ல ஒரு டார்க் வைலட்டில் இருக்கும். ஸோ இந்த டார்க் வைலட் லைட் வைலட் அந்த மிக்சிங் ஆகி அப்பா அந்த மாதிரி கொள்ளை கொண்டு இருக்கும். நான் வருஷம் ஃபுல்லாக வெயிட் பண்ணுவேன். இந்த பூச்செடிக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டு அதை பராமரிச்சுக்கிட்டு வருஷம் முழுவதுக்கும் நான் வந்து வெயிட் பண்ணுவேன் இந்த மாதிரியான பூக்கள் பூக்கிறதுக்கு. இந்த வருஷம் கொரோனாவாக இருந்ததுனால நாங்கள் யாரையுமே இன்வைட் பண்ணலை. அப்படி இல்லாட்டி அப்படின்னா இது மொட்டுக்கள் வைக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு டே ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். இன்றைக்கி பூக்கள் பூக்கும், இன்றைக்கி வந்து நம்ம வந்து டெரஸில் வந்து ஒரு டின்னர் அரேஞ்ச் பண்ணி எல்லாரையும் கூப்பிடுவோம். ரொம்பவே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த செடி வந்து நான் ஒரு சின்ன கண்ணை தான் வாங்கிட்டு வந்தேன். இந்த பூக்கள் பூத்து முடிச்சதுக்கப்புறமா இதுலேருந்து விதைகளும் வரும். நம்ம விதைகளையும் சேகரித்து வச்சுக்கலாம். நான் வந்து இது கண்ணாக தான் வாங்கிட்டு வந்தேன். ரொம்ப அலைஞ்சு திரிஞ்சு நர்சரியாக அலைஞ்சு தான் இந்த பூச்செடியை வந்து நான் வாங்கிட்டு வந்தேன். இதுக்கு வந்து ஒரு சன்லைட் ரெக்யர்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா நல்ல ஒரு சன்லைட்டில் வைக்கணும். நல்ல சன்லைட்னால் ஃபுல் சன்லைட், டைரக்ட் சன்லைட்டில். ஒரு ரோஜா செடிக்கு எவ்வளோ வந்து சன்லைட் தேவைப்படுமோ அந்த அளவுக்கு சன்லைட் தேவைப்படும். அப்படி சன்லைட் கிடைச்சா மட்டும்தான் இந்த அளவுக்கு பூக்கள் பூக்கும். அதுவும் நான் சொன்ன மாதிரி இது வந்து வருஷத்தில் ஒரு தடவை தான் இவ்வளோ பூக்கள் பூக்குது. அப்படிங்கிறதுனால ஒரு ஹெவி ஃபீடர் நம்ம வந்து இப்போ மழை வரணும். எங்கள் ஊரில் இப்போ நான் இருக்கிற ஊரில் வந்து பார்த்திங்கன்னா மழை வந்து ஒரு ஜூனில் ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா செப்டம்பர் அக்டோபர் வரைக்குமே கூட மழை இருக்கும். ஸோ வந்து நான் ஜூன் மாதம் மே மாதம் இதுக்கு நல்லா வந்து உரம் போட்டுவிடுவேன். ஃபெப்ரவரியில் ஒரு தடவை உரம் போடுவேன். அப்புறம் வந்து மேலே ஒரு தடவை உரம் போடுவேன். மழைக்கு முன்னாடி ஒரு தடவை உரம் போடுவேன். உரம் அப்படின்னா சாலிட் உரம் போடுவேன். வெர்மி கம்போஸ்ட், அதோடைய கூட கொஞ்சம் போன் மீல், அப்புறமா என்ன போடுவேன், வெர்மி கம்போஸ்ட்டு, போன் மீல், இன்னொன்று என்னமோ போடுவேன் வந்துட்டேன், ஃபிஷ் உரம் போடுவேன். அந்த கருவாட்டு உரம் வந்து கிடைக்கும் எனக்கு இங்கே, அந்த உரம் போடுவேன். 3ஐயும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் மேல் மண்ணை எடுத்துகிட்டு அந்த மேல் மண்ணோட கலந்து போட்டுவிடுவேன். அதுக்கப்புறம் லிக்விட் ஃபர்டிலைசர்லாம் பெருசாக இதுக்கு நான் எதுவுமே கொடுக்க மாட்டேன். இப்போ டெய்லி வந்து நான் பெரிய டப்பில் வச்சுருக்கேன். 200 லிட்டர் கொள்ளளவு உள்ள ஒரு டப்பில் வச்சுருக்கேன். டெய்லி வந்து மிச்ச தண்ணியை ஃபுல்லாக இதுக்கு தான் ஊற்றுவேன். அந்த டப்பு வந்து நாங்கள் வந்து ஒரு கம்போஸ்ட், அந்த பழைய வெஜிடபிள் கழிவுகள்லாம் போட்டு அதில் கம்போஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருந்த ஒரு டப்பில் அப்படியே நான் வந்து இந்த செடியை நட்டு வச்சிட்டேன். அதனால தானோ என்னமோ இந்த மாதிரி ஒவ்வொரு வருஷமும் எனக்கு வந்து சூப்பராக வந்து பூக்கள் பூக்கும். இதில் வந்து பூக்கள் தான் அப்படின்னு இல்லை, இதோட இலைகளும் ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. வருடம் முழுமைக்குமே எனக்கு அந்த இலைகள் வந்து நல்லா க்ரீனாக நல்லா அழகாக இருக்கும். இதுதான் அந்த மொட்டுக்கள் வச்சுருக்க ஸ்டேஜ். இங்கே பாருங்கள் எப்படி மொட்டுக்கள் இருக்குது. செடியுமே நம்ம சொன்ன மாதிரி நல்லா அழகாக க்ரீனாக இருக்கும், சூப்பராக இருக்கும். வருடம் முழுமையாக நல்லா வந்து ஒரு பசுமையாக இருக்கும். வெயில் பார்த்தாச்சு நம்ம, அதுக்கப்புறம் சன்லைட் உரம் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி வாட்டரிங் வந்து நல்லா அதுக்கு ரெகுலராக நம்ம தண்ணி கொடுத்துட்டு வரணும். நம்ம வந்து குளிர்காலம் மழைக்காலம் அப்படின்லாம் இல்லை, ரெகுலராக நீங்கள் வாட்டரிங் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணி கொடுத்தீங்கனாலும் ஓகே,
பட் வந்து நம்ம டெய்லி தண்ணி கொடுக்கறது பெட்டராக இருக்கும். நம்ம ஊர் வெயிலுக்கு டெய்லியே நம்ம தண்ணி கொடுத்துட்டு வரலாம். பெஸ்ட் அட்டாக் இருக்குமா அப்படின்னா பெஸ்ட் அட்டாக்லாம் ஒன்றும் வரவே வராது. இந்த பூக்கள் வர்ற நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஹனிபீஸ் வரும். இந்த ஹனிபீஸ் இந்த பூக்காகவே ஸ்பெஷலாக வரும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், பெரிய வித்தியாசம் தெரியும். பட்டர்ஃப்ளைஸ் நிறைய வரும் இதுக்கு. அதர்வைஸ் எந்த ஒரு பெஸ்ட்டுமே இந்த செடிக்கு வந்து வரவே வராது. வேறு ப்ரூனிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த செடியை பொறுத்த வரைக்கும். வருஷத்தில் நான் 3 தடவை ப்ரூனிங் விடுவேன். அது பூக்கலை, பட் வந்து ப்ரூனிங் வந்து இம்பார்ட்டண்ட். ஏன்னா இது கொடி வகையை சேர்ந்த ஒரு செடி. நம்ம வந்து டெரஸில் ஒரு தொட்டியில் வச்சு வளர்க்குறோம் அப்படின்னா அதை நம்ம கண்டிப்பாக ப்ரூன் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். இல்லாட்டினா நிறைய வந்து கொடியாக மேலே ஏற ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா பூக்களோட எண்ணிக்கை ஆட்டோமேட்டிக்காகவே குறைஞ்சிரும். அதனால் நம்ம வருஷத்துக்கு ஒரு 3 தடவை, ஃபெப்ரவரியில் ஒரு தடவை ட்ரிம் பண்ணி விடுங்க. அப்புறம் மே மாதம் லைட்டாக, ரொம்பலாம் ட்ரிம் பண்ணக்கூடாது, ஹார்ட் ப்ரூனிங் பண்ணக்கூடாது, லைட்டாக வந்து நம்ம ட்ரிம் பண்ணி விடலாம். அதுக்கப்புறம் பூத்து முடித்ததுக்கு அப்புறமா நல்லா ஒரு மழைக்காலம், ஒரு ஜூலை போலலாம் பூத்துரும். ஜூலை ஆகஸ்ட்லாம் பூத்து முடிச்சிடும். இது பூத்து முடிச்சிருச்சு, அந்த மழையில் நனைஞ்சிருக்கு பாருங்கள். ஒரு 2-3 நாள் கழிச்சு நல்லா பூத்து முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு வாரம் கழித்து நம்ம ட்ரிம் பண்ணி விட்டுறலாம். உங்களுக்கு விதை வேணும் அப்படின்னா கொஞ்சம் பகுதிகளை மட்டும் நம்ம கட் பண்ணாமல் விட்டுறலாம். ஸோ விதையை நம்ம சேகரிச்சுக்கலாம். இதை எப்படி ப்ரொப்பகேட் பண்ணுறது அப்படின்னா, இந்த மழை நாள்லேயே கொஞ்சமாக நம்ம ஏர் லேயரிங் மெத்தடில் ப்ரொப்பகேட் பண்ணலாம். அப்படி இல்லாட்டினா சாயில் லேயரிங் மெத்தடில் ப்ரொப்பகேட் பண்ணலாம். நீங்கள் வந்து ஏர் லேயரிங், சாயில் லேயரிங்னால் என்னன்னு தெரியாது அப்படின்னா நீங்கள் வந்து வீடியோஸ் செக் பண்ணி பாருங்கள். சாயில் லேயரிங் முகிலினிஸ் தமிழ் கார்டன், இல்லாட்டினா ஏர் லேயரிங் முகிலினிஸ் தமிழ் கார்டன் அப்படின்னு போட்டிங்கனாலே வந்துடும். அது எப்படி பண்ணுறது அப்படின்னு நீங்கள் போய் கற்றுக்கோங்க. இல்லை அப்படின்னா நம்ம வெறும் ஸ்டெம், உங்கள் ஃப்ரெண்டு வீட்டில் இருக்குது அப்படின்னா கொஞ்சமாக ஸ்டெம் வந்து நல்லா ஒரு பென்சில் சைஸ்க்கு இருக்கிற ஒரு ஸ்டெம்மாக பார்த்து கட் பண்ணி கொண்டு வந்து நீங்கள் சாதாரணமாக ஒரு மழைனால நல்லா மழை பெஞ்சிட்ருக்க நேரத்தில் ஸ்டெம் கட்டிங்கில் வந்து ப்ரொப்பகேட் நம்ம பண்ணலாம். அப்படியே வந்து ஒரு மண்ணில் ஊனி விட்டுருங்க. கட் பண்ணும்போது நல்லா க்ராஸாக ஒரு 45 டிகிரியில் கட் பண்ணி கொண்டு வந்து நம்ம அப்படியே மண்ணில் சொறி வச்சிட்டிங்க அப்படின்னா அது பொழைச்சிக்கும். ஆனால் அது கண்டிப்பாக மழை நேரமாக இருந்தால் மட்டும்தான் பழைக்கும். அதர்வைஸ் நீங்கள் வந்து ஏர் லேயரிங்கோ இல்லை சாயில் லேயரிங்லேயோ பண்ணலாம். ரொம்ப சொல்ல மறந்த ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த பூக்கள் பூக்கிற காலங்களில் இதுலேருந்து நல்ல ஒரு மனம் வீசும். நம்ம மொட்டை மாடி டெரஸை வந்து நம்ம கதவை திறந்தோம் அப்படின்னால அப்படி சும்மா கும்முன்னு ஒரு வாடடிக்கும். ஒரு மாதிரி பூண்டு மாதிரியான பூண்டும் அப்புறமா அதில் கொஞ்சம் ஸ்வீட் கலந்தால் என்ன மாதிரியான ஒரு ஸ்மெல் வரும், அந்த மாதிரியான ஒரு மனம் வரும். ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த செடியை தான் நான் அலைஞ்சு திரிஞ்சு வாங்கினேன். அப்படிங்கிறதுனால ஒரு 2 செடி வந்து நான் ப்ரொப்பகேட் பண்ணி வச்சுருக்கேன். விதைகளும் நான் சேகரிச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ இதை தான் நான் வந்து கிவ் அவேவாக கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். ஆனால் கிவ் அவே அப்படிங்கிறது எப்படி கொடுக்கணும், என்ன கேட்டகரியில் நான் யாருக்குன்னு கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு தெரியல. அதுக்கான ஐடியா எனக்கு கிடச்சதுக்கப்புறமா கண்டிப்பாக நான் அந்த செடிகளை நான் உங்களுக்கு கிவ் அவேல அனௌன்ஸ் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா கீழே எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்கோங்க. Thank you. God bless you.